கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் தேவன் மிகவும் பிரியப்படுகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். உங்களை கைவிடவே மாட்டார். இன்னைக்கு வித்தியாசமா உங்களை கொண்டு போறார். உங்களுடைய வாழ்நாள் அப்படி இருக்கும். ஏசாயா 16 அதிகாரம் 16 அதிகாரம் 4-5 வசனம் பாருங்க. மோவாபே, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். உங்கள்கிட்ட நிறைய பேரை அனுப்புவார். உங்கள்கிட்ட தங்கட்டும். இதுவரை அவங்க துரத்தப்பட்டிருப்பாங்க. நீங்க அடைக்கல பட்டணம் போல அடைக்கலம் கொடுக்க ஒரு பெரிய பிள்ளையா குடும்பமாக உங்களை மாற்ற போகிறார். ஜனங்களுக்கு தங்கட்டும். சங்கரிக்கிறவனை தப்ப அவர்களுக்கு அடைக்கலமா இரு. நீங்க அநேகருக்கு உதவி செய்ய போறீங்க. நானே இருக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கேன், எங்களுக்கு உதவி செய்ய வழி இல்லாம இருக்கிறேன் அப்படி நினைக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வாய்ப்பை உனக்கு தருவார். உதவி செய்கிற கிருபையை தருவார். உன்னை சீமானாய் மாற்றுவார். எவ்வளவு அழகான வார்த்தை. மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராதபடி அழித்து போவோம். இதுவரை உன்னை மிதிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். இனி அவனை கர்த்தர் அழித்து போடுவார். அந்த 6வது வசனம் 5வது வசனத்துல பாருங்க. 5வது வசனம், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். இதுவரை உனக்கு நிரந்தரமான ஸ்திரமான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இருந்திருக்கும், ஒரு வருமானம் இல்லாம இருந்திருக்கும், இதுவரை வறட்சி தங்கி இருக்கும், இதுவரை நீ கஷ்டத்தை அனுபவித்திருப்பாய். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், கிருபையினாலே உனக்கான வருமானம், உனக்கான சிங்காசனம், உனக்கான வேலை, உனக்கான ஊதியம் கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் உனக்காக வந்து உனக்காக வழக்காடி உனக்காக தாவீதின் கூடாரத்து நீதிபதியாய் உண்மையாய் வீற்றிருப்பார். நீ எழுந்து பிரகாசிக்க போகிற. இனி சொல்லுவாங்கல்ல, இனி போற இடத்துல எல்லாம் உனக்கு மங்களகரமான வாழ்வுதாண்டா. அப்படியே போலதான் கர்த்தர் சொல்றார். இனி உங்க வாழ்க்கையில ஜெயமாய் மாறப்போகிறது. இதுவரை நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க, கைவிடப்பட்டிருப்பீங்க, புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க, தள்ளப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் இன்னைக்கு தம்முடைய கிருபையினால உங்களுக்கு உறுதியான சிங்காசனத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அநேகருக்கு உதவியாளராய் கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.